பத்தி பார்க்க போறோம். நேத்திக்கு வந்து நம்ம சிஎஸ்கே ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கிளிப்பிங்ஸோட பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இன்னுமே நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே வந்து 2 டீமாக பிரிஞ்சு வந்து இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமோட ஸ்கோர்ஸ் என்ன, இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக அடிச்சிருக்கும். வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே டிக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு வந்து ட்விட்டர்ல வருத்தமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது டிக்கெட்ஸ் வாங்கிருந்தீங்கன்னா ஹாப்பி ஃபார் யூ. ஸோ மேட்சை போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் எஸ், இங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா கைஸ், ஸோ வந்து லாஸ்ட் டைம் பேடிஎம்ல வந்து சர்வர் வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கும். இங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம்னா அதை விட வீக்கா இருக்கு. சிஎஸ்கே வெப்சைட்ல பார்த்தோம்னா 9:30 AM இந்த டிக்கெட் சேல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அங்க சில ஸ்டாண்ட் ஓப்பன் பண்றாங்க போல. அண்ட் இங்க டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து சில ஸ்டாண்ட் ஓப்பன் பண்றாங்க போல. ஸோ இன்கேஸ் வாங்கிருந்தீங்கன்னா எப்படி வந்து அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேப்பாக்கோட சீட்டிங் கெபாசிட்டி 37K to 39K இந்த ரேஞ்சில தான் இருக்கும். பட் இங்க டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல இருக்கிற அந்த கியூவை பாருங்க, 3,55,361 people வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்போ இருந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் கண்டிப்பா இருந்திருக்கலாம். ஏன்னா நான்லாம் வந்து ட்ரை பண்றப்போ என்னோட நெட்வொர்க் ஸ்பீட் வந்து கம்மியா இருந்துச்சு. ஸோ எனக்கு லோட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதனால எனக்கு கண்டிப்பா கிடைக்காது தெரியும். நான் வந்து என்னோட காலேஜ்ல இருந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட காலேஜ்ல நெட்வொர்க் ரொம்ப புவரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தப்போ எனக்கே வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் 3,60,000 people வந்து எனக்கு முன்னாடி வந்து இருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கியூவெல்லாம் தாண்டி வந்துட்டேன் ப்ரோ, ஆனால் சீட்ஸ் புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சீட்ஸ் என்னால் செலக்ட் பண்ண முடியல. பிகாஸ் லிட்டரலி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேல இருந்திருக்கு. ஸோ நான் வந்து உள்ளே வந்ததே எனக்கு வேஸ்ட். நான் வந்து என்னால் ஒரு சீட் கூட புக் பண்ண முடியல அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. டிக்கெட்ஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அப்கமிங் எல்லா கேம்ஸுக்குமே வந்து ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மேட்ச்க்காவது டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ 2 டீம் சிஎஸ்கே ஏ அண்ட் சிஎஸ்கே பி வந்து விளையாடி இருப்பாங்க. சிஎஸ்கே ஏல பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத், கான்வே, விஜய் சங்கர், திரிபாதி, நூர் அகமது, சாம் கரன், பத்திரனா இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து அந்த சிஎஸ்கே ஏல ப்ளே பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்கே பிக்கு வந்தோம்னா தலா தோனி, ருத்ராஜ் கைக்வாட், சிவம் டூபே, அதுக்கப்புறம் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே பி டீம்ல வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. முகேஷ் சௌத்ரி, ஷேயஸ் கோபால்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஏக்காகவும் சிஎஸ்கே பி அதாவது நம்மளோட தலா தோனியோட சைடுக்காக நம்மள ஆஷனாவும் ப்ளே பண்ணியிருப்பாரு. சிஎஸ்கே ஏ தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஷேக் ரஷீத் அண்ட் டெவான் கான்வே தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கான்வேவால பெருசா ரன்ஸ் அடிக்க முடியல, குவிக்கா அவுட் ஆகியிருப்பாரு. இன்னுமே ரஸ்டியா தான் இருக்காரு. ரீசெண்டா பிராக்டிஸ் கேம்ப் வேற ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ SA20 நம்ம பார்த்துருப்போம், ஸ்டார்ட்ஸ்லாம் நல்லா கொடுத்துருப்பாரு. பட் அவரால் அது பிக் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த பிராக்டிஸ் மேட்ச்லுமே அதான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா சாம் கரன் கிட்ட ஒரு காட்டன் போல்டு முறையில் வந்து அவுட் ஆகியிருப்பாரு. நம்பர் 4 நம்மளோட தீபக் ஹுடா வந்திருக்காரு. ஸோ தீபக் ஹுடா அண்ட் நம்மளோட ஓப்பனரான ஷேக் ரஷீத் பண்ணா ஒரு குட் பார்ட்னர்ஷிப் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஷேக் ரஷீத் பண்ணா நாகர் கோட்டியோட டெலிவரியில வந்து அவுட் ஆகியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்த போது நான் ரன்ஸ் எடுக்க முடியல, இப்போ நான் திரும்ப கிரீஸுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெவான் கான்வே திரும்ப பேட்டிங்க்கு வந்திருப்பாரு. நூர் அகமதோட டெலிவரியை மிஸ்ஜட்ஜ் பண்ணி எட்ஜ் ஆகி ஒரு கொடையை கிளப்பியிருப்பாரு கான்வே. பட் அவருக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்னா, ராகுல் திரிபாதி அந்த கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாரு. நூர் அகமது அகைன் brought into attack and இந்த டைம் அவருக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து ராகுல் திரிபாதி கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஸோ ஹூடாவோட விக்கெட் வந்து நம்மளோட நூர் அகமது வந்து எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஜட்டுவோட விக்கெட்டை பார்த்தா நம்மளோட சாம் கரன் எடுத்திருப்பாரு. சாம் கரன் அண்ட் நூர் அகமது இவங்க 2 பேரும் பிரில்லியண்டா இந்த பிராக்டிஸ் மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் அந்த அதர் சைடு நம்மளோட டெவான் கான்வே டீசெண்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவரு பார்த்தீங்கன்னா 32 ரன்ஸுக்கு அவரே வந்து நான் விலகிக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து போயிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஜட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் திரும்ப வந்திருப்பாரு. அண்ட் ஜட்டுவோட விக்கெட்டை வந்து நம்மளோட நூர் அகமது வந்து காட்டன் போல்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நூர் அகமது வந்து ஜட்டு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ஹூடாவோட விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. சோ 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னை வந்து நம்மளோட நூர் அகமது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபைனலா சிஎஸ்கே மேனேஜ் டு ஸ்கோர் 198 ரன்ஸ். ஸோ 199 ரன்ஸ் எடுத்தா நம்ம தல தோனியோட சைடு வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே பி டீமுக்காக நம்மளோட ரச்சின் அண்ட் திரிபாதி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்கே பி டீம் அட்டகாசமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 198 ரன்ஸ் வந்து ஹியூஜ் டோட்டல் இல்லையா? ஸோ சூப்பரா வந்து நம்ம ராகுல் திரிபாதி வந்து கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல வந்து ராகுல் திரிபாதி சீல்டுங்க. இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா ஒரு குவிக் ஃபயர் 47 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா பார்த்தோம்னா 2 டைம்ஸ் பேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் குவிக்காவே அவுட் ஆகிட்டாரு. ரச்சின் திரும்ப பேட்டிங் ஆடி இருப்பாரு. அண்ட் திரிபாதி பார்த்தா 47 ரன்ஸுக்கு அவுட் ஆகியிருப்பாரு. ஸோ சிஎஸ்கே டீம் அந்த சிச்சுவேஷன்ல பார்த்தா 10 ஓவர்ஸ்ல 118 ரன்ஸ் இருந்திருப்பாங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே பி சைட்ல தான் ருத்ராஜும் இருந்திருப்பாரு. பட் ருத்ராஜ் ஓப்பனிங் வரல. ராகுல் திரிபாதி அண்ட் ரச்சின் தான் வந்திருப்பாங்க. நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ ருத்ராஜ் வந்து 1 டவுன்ல தான் வந்து இறங்கி இருப்பாரு. சிஎஸ்கே சம் கைண்ட் ஆஃப் ஹிண்ட் நம்ம கொடுக்குறாங்களா, இந்த டைம் ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச்சோட வந்து இறங்க போறாங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு பார்த்தா தான் தெரியும். பட் எஸ் இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல ருத்து வந்து 1 டவுன்ல வந்திருக்காரு.
இருக்காருன்னா there must be some reason, right? அந்த ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஸ்ரேயஸ் கோபாலுமே இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. நம்ம ருத்துராஜ் அண்ட் டூபேவோட விக்கெட் எடுத்திருப்பாரு. ருத்துராஜ் பண்ணா 26 ரன்ஸ்க்கு வந்து இந்த பிராக்டிஸ் கேம்ல அவுட் ஆகியிருப்பாரு. Then again டூபே was sent in and டூபே வந்து முகேஷ் சௌத்ரி கிட்ட திரும்ப ஆட்டம் இழந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தாங்க ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாரு, வேற லெவல். அதை போய் நீங்களே பாருங்க. நிறைய ஃபேன்ஸுக்கு லாஸ்ட் சீசன்ல இருந்த கன்சர்ன் என்னன்னா தோனி ஏன் அப் தி ஆர்டர்ல வர மாட்டாரு. ஸோ நம்பர் 8ல வரதுனால அவரால் பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. பட் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல பண்ணா தோனி 15th ஓவரில் வந்திருப்பாரு. விச் மீன்ஸ் நம்ம இதே மாதிரி தோனியை வந்து IPL 25 வந்து அப் தி ஆர்டர்ல வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் மேட்ச் வந்து ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ வந்து தோனி வந்து அப் தி ஆர்டர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து பிரகாசமா இருக்கு. பிகாஸ் இந்த மேட்ச் வந்து ப்ரெஷரா தான் போயிருக்கும். தோனி செம கூலா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ செல்லமா பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி ஒரு பவுண்டரியுமே பார்த்தீங்கன்னா பத்திரினாவோட டெலிவரியில வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதை போய் பார்த்துருவாங்க. The helicopter has landed in Chepauk. நம்ம தல தோனி பத்திரினாவோட தலைக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சிருப்பாரு. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தல தோனி சுப்ரீம் டச்ல இருக்காருங்க. இதே மாதிரி IPL 25ல ப்ளே பண்ணா no one can stop us. and தோனி இந்த ட்ரைனிங் செஷன் அண்ட் இந்த பிராக்டிஸ் கேம்லயும் வந்து சுப்ரீம் டச்ல இருக்காருங்க. ஸோ கண்டிப்பா வந்து நல்லா ப்ளே பண்ணா நம்ம எல்லாருமே நம்பிக்கை வைக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சுமே தோனி கொடுத்திருப்பாரு. ஓவர்டனுமே பிரில்லியண்டான கேட்ச், அதையும் பாருங்களேன். இந்த விக்கெட்க்கு அப்புறமா திரும்ப வந்து தோனி அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாரு. தோனி திரும்பியுமே பத்திரினாவோட டெலிவரியில் அவுட் ஆகியிருப்பாரு. அண்ட் அதே மிட் ஆஃப்ல வந்து யார் கேட்ச் பிடிச்சான்னு தெரியல. பட் மிட் ஆஃப்ல திரும்பியுமே வந்து தோனி வந்து ஆட்டம் எழுந்திருப்பாரு. அது ஏன் தோனியோட டீம் பார்த்தீங்கன்னா 1 ஓவர் ஸ்பேர்ல வந்து அந்த 199 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிட்டாங்க. டெஃபினெட்லி நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ருத்ராஜ் 1 டவுன்ல வந்தது, தல தோனி வர்சஸ் பத்திரினா கான்டெஸ்ட், நம்மளோட ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் நூர் அகமதோட பர்ஃபார்மன்சஸ், சாம் கரனோட பவுலிங், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பிராக்டிஸ் கேம்ல நடந்திருக்கும். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். I'll make video. Peace. Bye.